என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சிய விதையை விதைப்பேன். சிறு லட்சியம் குற்றமாகும். லட்சியத்தை அடைவதற்காக அறிவை தேடி தேடி பெறுவேன். கடுமையாக உழைப்பேன். விடாமுயற்சியோடு தோல்வி மனப்பான்மைக்கு தோல்வி தந்து வெற்றி பெறுவேன். இது முதல் கட்டளை. என் வாழ்க்கையில் மிகப்பெரிய லட்சிய விதை விதைப்பேன் ஒரு மாணவனுக்கு சொல்லும்போது, அவனுக்கான வாழ்க்கை என்னன்னு முதல்ல அவனுக்கு புரிய வைக்கணும். அவனுக்கு என்ன வாழ்க்கை? கிளாஸ்மேட்ஸு, காலையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவான், பேக் மாட்டிட்டு வருவான், எல்லா புக்ஸும் அதுக்குள்ளே இருக்கும். ஒரு நாளைக்கு 3 சப்ஜெக்ட்னா கூட அவன் மற்ற சப்ஜெக்ட்டை தூக்கிட்டு வருவான் குழந்தை. நான் சொல்கிறது 6ஆம் கிளாஸ்லேருந்து 12 வரைக்கும். பெற்றோர்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிலாம் இருக்கும். ஒரு 12ஆம் கிளாஸ் பையனுக்கு கூட ஒரு தங்கச்சி ஒரு அக்கா இருப்பான். 6ஆம் கிளாஸ் பையனுக்கு குட்டியூண்டு இருக்கும். அக்கா வந்து 1 வருஷம் பெருசாக இருக்கும். இதெல்லாம் ஒரு அதுங்கள செட்டப், ஃபேமிலி செட்டப். அவனுக்கு என்ன லட்சியம் இருக்கும்? இவங்க அப்பாவை நான் படித்து காப்பாற்றணும். அதெல்லாம் குழந்தையிலே போட்டோன்னாக்கா அவனுக்கு பாரமாயிடும். அவனுக்கான லட்சியம் என்னன்னா, அவன் கூட இருக்கான்ல கிளாஸ்மேட்ஸ், அவனை நீ படிக்க வை. உனக்கு என்ன உனக்கு சந்தோஷம் உனக்கு எது குடுக்குதோ, அந்த சந்தோஷத்த உன் கிளாஸ்மேட்டுக்கு குடு. அவன் உனக்கு குடுக்கட்டும். உங்க அப்பா, அம்மா பத்திய பெருமையெல்லாம் நீ அவனுக்கு பேசு. அவன் அப்பா, அம்மா பெருமையெல்லாம் உன்கிட்ட வந்து பேசுவான். சில டைம்ல வீட்ல ஏதாவது ப்ராப்ளமே நடக்கும். அத ஷேர் பண்ணிக்கங்க. அவன் போய் அவன் வீட்ல சொல்லுவான். அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். இவன் சொல்லுவான், சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப அந்த குழந்தைங்களுக்குள்ள என் வாழ்க்கையில் நெறைய ப்ராப்ளம்லாம் இருக்கு. ஆனா, அத ப்ராப்ளமா பார்க்காம நாங்க சொல்யூஷனா பார்க்க வைப்போம். தீர்வு தானே முக்கியம்.